வணக்கம். அதாவது நம்ம நேத்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் ஒருத்தர் வந்து இந்த ஓப்பன் ரேஞ்ச் பிரேக்கிங் சிஸ்டம், அதாவது ஓஆர்வி ட்ரேடிங் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பிரதர்? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படிங்கிறத வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ மேக் பண்றோம். ஸோ பேசிக்கா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு நல்ல ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. நல்ல ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜினா யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கேல்பிங் பண்றாங்க பாருங்க. நான் வந்து ரொம்ப சேஃபா ஸ்கேல்ப் பண்ணணும். எனக்கு வந்து மினிமமாக வந்து ஏன்னா பேசிக்காக ஸ்கேல்பிங் பண்ணுறாங்க அப்படின்னாலே ரொம்ப கம்மியான ஸ்டாப் லாஸ் வச்சு கொஞ்சம் ஒரு ஒரு டீசென்ட் பாயிண்ட் ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் அப்படிங்கிறதுல கேதர் பண்ணால் போதும், நான் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கூட பண்ணிக்குவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெட்டர் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ ட்ரேட் பண்ணுறவங்களுக்குமே டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல நல்ல பெட்டர் ஸ்ட்ராட்டஜியாக தான் இருக்கும். ஸோ அப்போ எல்லாருமே இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி நான் ஒன்று சொல்லிக்கிறேன், இங்கே இருக்கிற மார்க்கெட்டில் நிறைய விதமான ஸ்ட்ராட்டஜி இருக்குது. எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே ஒர்க் ஆகும். பட் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஓப்பன் ரேஞ்ச் பிரேக்கிங் சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். இதுக்கு வந்து நீங்கள் பெருசாக கற்றுக்கணும், பெருசாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமும் கிடையாது. கேண்டல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுவுமே ரொம்ப டீப்பாலாம் தெரிய வேண்டாம். க்ரீன் கலர் கேண்டல்லாம் என்ன, ரெட் கலர் கேண்டல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சால் போதும். ஒன்றும் கிடையாது. க்ரீன் கலர் கேண்டல்லாம் பை, ரெட் கலர் கேண்டல்னா செல்லு. கரெக்டுங்களா? அது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இது வந்து இன்றைக்கான மார்க்கெட்டு. ஓகேங்களா? இன்றைக்கான மார்க்கெட்டு. இதில் நீங்கள் பண்ண போகிறது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ பேசிக்காக 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்ங்கிறது வந்து நார்மலாகவே எடுத்தீங்க அப்படின்னா ஸ்கேல்பிங்கானது தான் அப்படிங்கிறது தெரியும். ஸோ 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸுங்கிறது வந்து ட்ரேடுக்கானது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் அதாவது ஃபஸ்ட்டு 3 கேண்டில் வந்து விட்டுருணும். எதுக்கு விட்டுருணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 9:15 நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. 9:15 to 9:20, 20 to 25, 25 to 30. அப்போ 9:30 எப்பவுமே நான் எல்லாத்துக்குமே சஜஸ்ட் பண்ணுறது, எப்போவுமே சஜஸ்ட் பண்ணுறது 9:15க்கு ட்ரேட் எடுக்காதீங்க. ஏன்னா பிகினராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரேட் எடுக்காதீங்க. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடராக இருந்தாலுமே அந்த 9:15 கை வைக்கிறதுக்கு யோசிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா 9:15 to 9:30ங்கிறது வந்து நமக்கு வந்து ப்ரீ மார்க்கெட் ஆர்டரை பஞ்ச் பண்ணக்கூடியது. அப்போது எப்போ எடுத்து பார்த்தாலும், ஓகேங்களா, நீங்கள் என்றைக்கு எடுத்து பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து 2 பக்கமுமே வால்டைலாக இருக்கும். உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், 2 பக்கமே வால்டைலாக இருக்கும். நான் 2வது நாளாக காமிக்கிறேன். ஸோ இன்றைக்குமே அப்படி தான் இருந்திருக்கு. ஸோ இங்கேயுமே பாருங்கள், 2 பக்கமுமே வாலட்டைலாக இருக்கும். மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே அப்படிங்கிறது வந்து வாலட்டைலாக இருக்கும். அதில் வந்து நீங்கள் டைரக்ஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியாது. இதெல்லாம் பாருங்கள், அப்படி எல்லாம் வரிசையாக போயிருக்கும். ஓகேங்களா? வரிசையாக போயிருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு 3 கேண்டிலை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க, தேவைப்படாது. ஸ்கிப் பண்ணிவிட்டு எதுக்கு நம்ம ஸ்கிப் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 3 கேண்டிலோட லைனை வந்து போட்டுக்க போகிறீங்க. ஓகேங்களா? லைனை வந்து போட்டுக்க போகிறீங்க. அதாவது இதோட ஹையை வந்து மார்க் பண்ணிக்க போகிறீங்க. என்ன ஹை இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ எனக்கு இந்த லைன்லாம் வந்து பெருசாக போட தெரியாது. ஓகேங்களா? பெருசாக போட தெரியாது. ஏன் போட தெரியாது அப்படின்னா, நான் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ ஏதாவது தப்பு இருந்ததுன்னா மன்னிச்சுக்கோங்க. ஓகேங்களா? தப்பு இருந்ததுன்னா மன்னிச்சுக்கோங்க. ஸோ இதில் போடலாமா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு 3 கேண்டலோட ஓகே. ஸோ ஃபுல்லாக போடாமல் இதை போட்டுக்கோ, கரெக்டாக இருக்கும். இதை டெலிட் பண்ணிட்டு இதை வச்சு போட்டுக்கோம். இதுமாதிரி கொஞ்சம் டார்க்காக போட்டுக்குமா? அதுமாதிரி கேண்டிலோட கலரையுமே மாற்றிக்கும். இதில் போட்டுக்கலாம், ஒரு பிங்க் கலரில் போடுமா? கலராட முக்கியம் அப்படிங்கிறீங்களா? ஓகே. ஸோ இது ரொம்ப தெளிவாக இருக்குது இல்லைங்களா? ஸோ அதேமாரி ஹையுமே வந்து மார்க் பண்ணிக்க போகிறீங்க. ஓகேங்களா? ஹையுமே மார்க் பண்ணிக்க போகிறீங்க. மார்க் பண்ணிட்டீங்க. இப்படி மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மார்க் பண்ணிட்டீங்க. ஸோ இது எதுக்கு இங்கே மார்க் பண்ணியிருக்கேன்னு தெரியுதா? இந்த 3வது கேண்டலோட லோ வந்து இது தான். ஓகேங்களா? 3வது கேண்டலோட லோ வந்து இது தான். தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். ஓகே. ஜூம் பண்ணால் பெருசாக ஜூம் ஆகுதா? ஒரு நிமிஷம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மார்க் பண்ணிக்க போகிறீங்க. மார்க் பண்ணிவிட்டு எப்போ இது பிரேக் அவுட் ஆகுதோ, ஓகேங்களா, எப்போ இது பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அது எந்த சைடு பிரேக் அவுட் ஆகும், ஒரு வேளை மேலே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கால் சைடில் ட்ரேட் எடுக்க போகிறீங்க. கீழே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் புட் சைடில் ட்ரேட் எடுக்க போகிறீங்க. உங்களுடைய ஸ்டாப் லாஸ் எங்கே வைப்பீங்க அப்படின்னா, இந்த இடத்துல, ஓகேங்களா, இந்த ஹை இருக்குதுல்ல, அந்த ப்ரீவியஸ் கேண்டில் ஹை, நீங்கள் இந்த ஹையை வைக்கக்கூடாது. நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. இந்த ப்ரீவியஸ் கேண்டில் ஹை இருக்குங்களா, இதை வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுதான் நமக்கு ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ். ஸோ இதை வந்து நம்ம ரெட் கலரில் போட்டுக்கோமா? ஓகேங்களா? ரெட் கலரில் போட்டுக்கோம். இங்கேயே இருக்கா? ஓகே. ஓகே. ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக வந்து யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ எழுதவும் செய்யலாம்னு நினைக்கிறேன்.
ஓகே. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, தேவைப்படாது. ஸோ உங்களுக்கு கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸ், ஓகேங்களா? ஸோ அப்படி நீங்கள் இன்னைக்கு ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படி அதுமாதிரி இன்னொரு விஷயம், ஓகேங்களா? ஸோ இன்னொரு விஷயம் எடுத்துக்காங்க. நீங்கள் இதை பிரேக் அவுட் ஆகிறப்ப எடுத்தாலும் சரி, இல்லை அதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிறப்ப எடுத்தாலும் சரி, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக தோணுதோ அதை வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. பட் உங்களுடைய ஸ்டாப் லாஸ்ங்கிறத வந்து கிளியராக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். அப்போது நீங்கள் 1:1 அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அப்போ 1:1னா உங்களோட என்ட்ரி எங்கே இருந்திருக்கும்? இந்த ரேஞ்சில் எக்ஸாக்டாக, அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ரேஞ்சில் என்ட்ரி எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எக்ஸாக்டாக எந்த கொம்பனாலே எடுக்க முடியாது, ஓகேங்களா? கரெக்டாக அந்த பிரேக் அவுட் ஆகி கரெக்டாக ஷட்டுன்னு எடுத்துட்டேன் அப்படின்னா அப்போ தான் எனக்கு அடிச்சு நோக்கி மேலே போகும், கரெக்டுங்களா? ஸோ இன்னுமே யோசிச்சிங்க அப்படின்னா நான் அந்த லைனை தப்பாக வரைஞ்சிருக்கேன், ஓகேங்களா? இந்த இடத்துல தான் ஆக்சுவலாக 3வது கேண்டில் லோ முடியுது, கரெக்டுங்களா? சாரி, தப்பாக வரைஞ்சிருக்கேன். 3வது கேண்டில் லோ வந்து இங்கே தான் முடியுது. அப்போ நீங்கள் எங்கே என்ட்ரி எடுக்கணும்? ஸோ இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகும்போது தான் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும், ஓகேங்களா? இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகும்போது அப்போ நீங்கள் எங்கே என்ட்ரி எடுத்திருப்பீங்க? ஒரு 10 நீங்கள் என்ட்ரி எடுத்திருப்பீங்க. ஸோ உங்களுடைய ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சுருப்பீங்க? இதில் வச்சுருப்பீங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட் வருது, ஓகேங்களா? 50 பாயிண்ட் வருது. உங்களுக்கு இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா ஹிட் ஆகலை. பட் உங்களால் கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்கேல்ப் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஸ்கேல்ப் பண்ணியிருக்க முடியும். இல்லை நீங்கள் ஆஸ் அ ட்ரேடாக பண்ணியிருந்தாலுமே உங்களுடைய ஸ்டாப் லாஸை ஃபாலோ பண்ணி 1:2 ரேஷியோ 1:3 ரேஷியோவில் நீங்கள் டார்கெட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிருக்கும். இது வந்து இன்றைக்கி நடந்தது, கரெக்டுங்களா? இப்போ இந்த லைனை டெலிட் பண்ணிடலாம். ஒரு 2-3 நாளைக்கு பேக் டெஸ்ட் பண்ணிடலாம். அது இல்லாமல் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இப்போ நான் இப்போ லைவில் உள்ள டேட்டா காமிக்கிறேன் அப்படின்னா லைவில் பெருசாக மூவ்மெண்ட் இல்லை, அதனால தான் நான் ஸ்கேல் பண்ண முடியும்னு சொல்கிறேன். ஒருவேளை நல்ல ட்ரெண்டி மார்க்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களால் நல்லாவே இதை வந்து பண்ண முடியும், நல்லாவே ஒரு ட்ரேடாகவே பண்ண முடியும் அப்படிங்கிற நான் சொல்லிக்கிறேன். இது வந்து நேற்று உள்ளது, ஓகேங்களா? நேற்று உள்ளது. நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸை வந்து ஹை லோ வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ கலரை பற்றி தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ கடவுளே இதாக இருக்கு, ஓகேங்களா? ஸோ கலரை மாற்றிக்கிட்டு இருந்தால் அப்புறம் நம்ம டைம் போயிடும். ஸோ இது 3வது கேண்டில் தெரியும் நினைக்கிறேன், ஓகேங்களா? இது 3வது கேண்டில். அப்போ 3வது கேண்டிலோட ஹையை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ ஹையை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இதில் எனக்கு எப்போ பிரேக் அவுட் கொடுக்கோ அப்போ வந்து நான் என்ட்ரி எடுக்கிறேன், கரெக்டுங்களா? ஸோ நான் என்ட்ரி எடுக்கிறேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் நான் எங்கே வைப்பேன்? இந்த இடத்துல வைப்பேன், கரெக்டுங்களா? ஸோ இந்த இடத்துல வைப்பேன். எனக்கு எங்கே பிரேக் அவுட் கிடச்சிருக்குது? இங்கே கிடச்சிருக்கு, கரெக்டுங்களா? இங்கே கிடச்சிருக்கு. பட் அதுக்கு ஏற்ற மாதிரி டேரக்ஷனில் போயிருக்கான்னு கேட்டிங்கன்னா போயிருக்கு. பட் இந்த இடத்துல நமக்கு ப்ரீமியம் பெருசாக ஏறி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஏறி இருக்காது. எதனால் ஏறி இருக்குதுன்னா 2 சைடுமே விற்க அரைச்சி தூக்கியிருக்காங்க. பட் நம்ம டேரக்ஷனலாக ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா அது போயிருக்கும், ஓகேங்களா? போயிருக்கும். பட் நம்ம கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு வருவோம். ஸோ இது 2வது நாளுக்கான ஸ்ட்ராட்டஜி. அது 2வது நாளுக்கான டெஸ்டிங்கு. ஸோ ஓப்பன் ரேஞ்ச் பிரேக்கிங் சிஸ்டம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இதேமாரி இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு நாளுமே பார்த்துடலாமே, ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா ஒரு நாளுமே பார்த்துடலாம். நிறைய இடத்துல இந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகிருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள். ஸோ இதுவுமே வந்து இதோட லோ எங்கே வச்சுருக்கு, ஓகேங்களா? ஸோ இதோட லோ வந்து இங்கே வச்சுருக்கு, கரெக்டுங்களா? ஸோ இதோட ஹை எங்கே வச்சுருக்கு? இதில் வச்சுருக்கு. 3வது கேண்டிலோட ஹை வந்து இதில் வச்சுருக்கு, கரெக்டுங்களா? ஸோ எனக்கு இங்கே பிரேக் அவுட் கொடுக்கு. என்னோடய ஸ்டாப் லாஸ் நான் எங்கே வைக்கணும், ஓகேங்களா? என்னோடய ஸ்டாப் லாஸ் என்ன வைக்கணும்? இதோட லோ வந்து நான் ஸ்டாப் லாஸ் வச்சா போதும், ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் வச்சா போதும். ஸோ இதை வந்து நான் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு வச்சுங்க. அப்போது ஒரு நல்ல ட்ரேடு கிடச்சிருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ட்ரேடு கிடச்சிருக்கும், ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு டைம்லேயும் நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸை ட்ரெயில் பண்ணிட்டே வரலாம். நீங்கள் என்ன ட்ரெயில் பண்ணிட்டே வரலாம்? இந்த 5 மினிட்ஸ் லோயரை வந்து நீங்கள் வந்து அப்படியே ட்ரெயில் பண்ணிட்டே வரலாம். ஸோ இது இப்போ இங்கே வைக்கலாம், அதுக்கு இங்கே போனதுக்கப்புறம் மேலே போனதுக்கப்புறம் இங்கே வைக்கலாம், அதுக்கப்புறம் இங்கே வைக்கலாம். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு இதில் 100 பாயிண்ட் ட்ரேடு கிடச்சிருக்கும். உங்களோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரி நீங்கள் எங்கே எடுத்துருப்பீங்க? 603ல் 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு. பட் உங்களுடைய ஸ்டாப் லாஸுங்கிறது வந்து இந்த இடத்துல ஹிட் ஆகிருக்கும், கரெக்டுங்களா? ஸோ 642. அப்போ 1:2 ரேஷியோங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். பட் நம்ம இது வந்து இண்டெக்ஸில் வந்து இப்போ பண்ணுறதை விட நம்ம ஸ்டாக்கில் ஃபோக்கஸ் பண்ணுறோம். எதனால் ஸ்டாக்கில் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ இண்டெக்ஸில் நமக்கு பெருசாக வந்து மூவ்மெண்ட் காமிக்க மாட்டேங்குது, கரெக்டுங்களா? இப்போ பெருசாக நமக்கு மூவ்மெண்ட் காமிக்க மாட்டேது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டாக்கில், அதாவது நான் இப்போ இன்றைக்கி ஒரு 2-3 ஸ்டாக் எடுத்து வச்சுருக்கேன், அதையுமே நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். அதாவது இன்றைக்கி கரண்ட் டேட்டில் நடந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஒரே ஒரு நிமிஷம், இல்லைங்களா? இது ஒன்றுமே கிடையாது. எதுக்காக இந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டும் கிடையாது. டாப் கெய்னர் இன்றைக்கி டாப் கெய்னர் டாப் லூசர்ஸ், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி டாப் கெய்னர் யார், டாப் லூசர்ஸ் யார், ஓகேவா? ஸோ இன்ஃபோசிஸ் எடுத்திருக்கேன். இன்ஃபோசிஸ் பார்க்கலாம். ஸோ இன்ஃபோசிஸ் கரெக்டுங்களா? இன்ஃபோசிஸ், ஐயோ நான் எங்கேயோ போய் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரே ஒரு நிமிஷம்.
ஃபோர்சிஸ் யூஎஸில் இல்லை, இந்தியன் மார்க்கெட்டோடது. ஓகேவா? ஸோ இந்தியன் மார்க்கெட்டோடது ஃபுல்லாக போயிருங்க தலைவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து ரிப்ளே போடுவோம். ஓகேங்களா? இதை வந்து ரிப்ளே போடுவோம். ஸோ இங்கேருந்து ரிப்ளே போடுவோம். ஓகேங்களா? ப்ளே பண்ணுங்கள். இல்லை, இது வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில், 1 செகண்ட் வேண்டாம், 2 செகண்டில் ஓடுற மாதிரி போடுமா? ஓகே. ஸோ இப்போ எனக்கு வந்து இங்கே வந்து ஒரு இது கிடச்சிருது. ஓகேங்களா? 3 கேண்டில் வந்து கிடச்சிருது. இப்படி கிடைக்கிற பட்சத்தில் நான் இதோட ஹையை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதோட லோயுமே நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? லோயுமே மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அதாவது எதுக்காக நான் ரிப்ளை போட்டு காமிக்கிறேன் அப்படின்னா, லைவ் ட்ரேடிங்கில் எடுக்கணும் அப்படிங்கிற, லைவ் ட்ரேடிங்கில் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக ரிப்ளை போட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ மார்க் பண்ணிவிட்டேன். எனக்கு எங்கே பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னு பார்க்குறேன். எனக்கு பிரேக் அவுட் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா பிரேக் அவுட் ஆகலை. கரெக்டுங்களா? பிரேக் அவுட் ஆகலை. ஓகேங்களா? ஸோ இது பிரேக் அவுட். ஓகேங்களா? உங்களுக்கு இது பிரேக் அவுட் கிடையாது, இது கிளியர் பிரேக் அவுட். அப்போ நான் வந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுக்கிறேன். ஸோ அதுக்குமே ஒரு லைன் வரைவாங்க. ஸோ வேண்டாம், தேவையில்ல. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்ட்ரி எடுக்கிறேன். இதை வந்து நான் க்ரீன் கலரில் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த க்ரீனில் போட்டுக்கோம். ஓகேங்களா? ஸோ என்ட்ரி எடுக்கிறேன். என்னுடைய ஸ்டாப் லாஸ் எங்கே இருந்திருக்கும்? இங்கே இருந்திருக்கும். கரெக்டுங்களா? இதோட ஹை இருந்திருக்கும். இதோட ஹை வந்து ஸ்டாப் லாஸாக இருந்திருக்கும். கரெக்டுங்களா? ஓகே. ஸோ ரிப்ளை பண்ணுமா? ஓகேங்களா? ஸோ என்னோட என்ட்ரி பாயிண்ட் எங்கே? 92. என்னோட ஸ்டாப் லாஸ் எங்கே? ஓகேங்களா? 607. கரெக்டுங்களா? ஸோ கிட்டத்தட்ட 20 பாயிண்ட்டு. கரெக்டுங்களா? ஸோ 20 பாயிண்ட்டு, 10 பாயிண்ட், 8, ஓகே. இப்போ 15, 20 பாயிண்ட்னே வச்சுக்கோமே. ஓகே, ஒரு ஆவரேஜாக வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ 20 பாயிண்ட்டு 92லேருந்து 81 இருக்குது, 79 இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு ஆல்மோஸ்ட் 1:1 அப்படிங்கிறது 72 வரைக்கும் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் 1:1, 1:2 கிடச்சிருக்கும். கரெக்டுங்களா? ஸோ ஒரு நல்ல ட்ரேடு. கரெக்டுங்களா? ப்ராப்பரான ட்ரேடு. ஸோ இப்போ இதே மாதிரி வேறு ஸ்டாக்கில் நடந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாமா? இல்லை, இது வந்து இந்த பிரேக் அவுட்டுக்கு ஒரு விதமான மெத்தடு. இதில் வந்து ரிவர்சல் மெத்தடுமே இருக்குது. அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம், அப்கமிங் சீரீஸில் பார்ப்போம். ஸோ இப்போ இன்ஃபோசிஸ் பார்த்துட்டோம். இன்றைக்கி நெஸ்ட்லேயுமே வந்து இப்போ நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. அப்போ நெஸ்ட்லேயுமே இதேமாதிரி பார்த்துருவோமா? எக்ஸாம்பிளா? ஓகே, நெஸ்ட்லே இந்தியா. கரெக்டுங்களா? நீங்கள் எந்த ஸ்டாக்குனாலும் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? எந்த ஸ்டாக்குனாலும் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். டெஸ்ட் பண்ணி பார்க்குற பட்சத்தில் உங்களுக்கு நல்லா இதுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ரிப்ளை போடுவோம். இல்லை, இது 11ஆம் தேதி வந்துருச்சா? இல்லை, 11ஆம் தேதி எடுத்தாலுமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 12 தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இது என்ன டைமிங் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதாவது ஸ்டார்டிங்கே ஃபஸ்ட்டே நல்லா கீழே விழுந்துருச்சு. ஓகேங்களா? தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம், ஹையும் லோவும் மார்க் பண்ணிக்கிறோம். இது ஃபஸ்ட்டு கேண்டில் தானே? கரெக்டு. ஓகேங்களா? இதோட ஹையை மார்க் பண்ணிக்கிறோம். கலரை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, கலர் மேட்ரு கிடையாது. நான் சொல்ல போகிற கான்செப்ட் தான் மேட்ரு. ஸோ இப்போ நம்ம கலரை மாற்றிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா தப்பாக போயிடும். இங்கே இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ எனக்கு இது பிரேக் அவுட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எனக்கு பிரேக் அவுட் தான். அப்போ நம்ம எங்கே என்ட்ரி எடுத்துடலாம்? இங்கேயே என்ட்ரி எடுத்துடலாம். என்னுடைய ஸ்டாப் லாஸ் எங்கே வைப்பேன்? இந்த இடத்துல நான் ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பேன். கரெக்டுங்களா? இந்த இடத்துல நான் ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பேன். ஸோ இதை மட்டும் டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக மாற்றிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பேன். அப்போ இப்போ கிட்டத்தட்ட 2332 நான் என்ட்ரி எடுத்திருப்பேன். 37 வந்து கிட்டத்தட்ட 5 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். கரெக்டுங்களா? 5 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ரெண்டு பக்கமே வாலட்டைலாக இருந்திருக்கு. ஓகேங்களா? இல்லைன்னா சொல்ல மாட்டேன், இருந்திருக்கு. பட் பார்க்கலாம். ஸோ 21, 1:1 ஆல்மோஸ்ட் ஹிட்டு. கரெக்டுங்களா? 1:1 ஆல்மோஸ்ட் ஹிட்டு. பட் இன்னும் பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கூட ஓட விடுமா?
ஸோ இதில் பாருங்கள் ஓகேங்களா. ஸோ 14 ஓகேங்களா, 14 15 1:2 அப்படிங்கிற ரேஷியோவில் நமக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. கரெக்டுங்களா. ஸோ இப்போ நீங்கள் கீழே போகிறதெல்லாம் பார்த்துட்டீங்க. ஸோ மேலே போகிறதுக்கு அப்படின்ட்டு டாப் கெய்னர் எடுத்து வச்சுக்கிறேன். எது கோட்டாக் பேங்கோடது ஓகேங்களா. ஸோ கோட்டாக்லையுமே பார்த்துடலாமா என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ கீழே போகிறதுக்கு இந்த கான்செப்டை பார்த்துட்டீங்க. ஸோ மேலே போகிறதுக்கு ஓகேங்களா. ஸோ மேலே போகிறதுக்குமே ஒரு கான்செப்ட் இருக்குது ஓகேங்களா. கோட்டாக் பேங்க், கோட்டாக் பேங்க் தானே, கோட்டாக் மஹிந்திரா பேங்க், கோட்டாக் பேங்க் தான் இல்லை. அது நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து வைக்கல, சும்மா டாப் கெய்னர் டாப் லூசர் எடுத்து வச்சுட்டு அப்படி ஸ்பாட்டில் வீடியோ போட்டேன். 7 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ என்ன மணி 7:41. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி என் வீடியோவே 20 நிமிஷத்துக்கு மேலே போகுது. அதாவது 7 மணிக்கு தான் இதில் உட்கார ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே. ஸோ மற்றவங்க மாதிரி நம்ம பண்ண மாட்டோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் என்ன கான்செப்ட் சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. ஓகேவா. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு 3 கேண்டில் கரெக்டுங்களா. அதாவது ஸ்டார்டிங்லேயே கோட்டாக் நல்லா அடிச்சு நொறுக்கி மேலே போயிருச்சு தெரியும் நினைக்கிறேன் ஓகேங்களா. பட் இருந்தாலும் அதில் மூவ்மெண்ட் கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ முதல் 3 கேண்டில் ஹையை வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஹையை மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பிரேக் அவுட் கொடுக்குறப்ப நான் என்ட்ரி எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. நான் எதை பிரேக் அவுட்டாக கன்சிடர் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா. இது வந்து எனக்கு பிரேக் அவுட்டு கரெக்டுங்களா. இது வந்து எனக்கு பிரேக் அவுட் கரெக்டுங்களா. ஸோ நான் இப்போ வந்து என்ட்ரி வந்து நான் இங்கே எடுக்கிறேன் அப்படின்னு வச்சேன். இப்போ இப்போ எக்ஸாக்டாக இதில் நான் சொன்ன மாதிரி எக்ஸாக்டாக இதில் எடுக்க முடியாது. நான் கொஞ்சம் மேலே தள்ளி எடுத்துக்கிறேன் அப்படின்னே வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ட்ரி வந்து எங்கே எடுக்கிறேன், இந்த இடத்துல வந்து என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இதை கலர் மாற்றிக்கலாம். ஓகே ஓகேங்களா. ஸோ என்ட்ரி வந்து நான் அங்கே எடுத்துருக்கேன். ஸோ என்னோடய ஸ்டாப் லாஸ் எங்கே போடுவேன், இந்த இடத்துல நான் ஸ்டாப் லாஸ் போடுவேன் கரெக்டுங்களா. இதோட லோவை வந்து நான் ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பேன் கரெக்டுங்களா. ஸோ இப்போல்லாம் இவ்வளோ ஈஸியாக ட்ரேடிங் இருந்துச்சு அப்படின்னா எல்லாராலையும் பண்ண முடியும் இல்லைங்களா. ஸோ அந்த பாயிண்ட்டுமே கால்குலேட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட நான் இதில் என்ட்ரி எடுத்திருப்பேன் 965 எடுத்திருப்பேன். 59 ஸ்டாப் லாஸ் இருக்குது ஓகேங்களா. 59 ஸ்டாப் லாஸ் இருக்குது. அப்போ பேசிக்காக யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 பாயிண்ட்டு கரெக்டுங்களா. 6 பாயிண்ட்டு. ஸோ இதிலேருந்து 6 பாயிண்ட்டு போயிருச்சான்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி போயிருச்சு ஓகேங்களா. பட் இருந்தாலும் பார்க்கலாம் என்ன நடந்திருக்குன்னு. 1:1 ஈஸியாக கிடச்சிருக்கும். ஸ்கேல்பிங் பண்ணிங்கன்னா அது போதுமானது இல்லை. ட்ரேடாக பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஆல்மோஸ்ட்டு 1989 போயிருச்சு 69. ஸோ உங்களுடைய அதாவது இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. நான் அது போடலை. அந்த ட்ராயிங் போடுவாங்க எவ்வளோ பாயிண்ட் கேதர் பண்ணியிருந்தீங்க அப்படின்ட்டு, அது நான் போடலை. ஸோ பேசிக்காக ஒரு நல்ல ஒரு அப் ரவுண்டு ஓகேங்களா. இதைத்தான் வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறதா நம்ம அந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இதில் இன்னொரு மெத்தடுமே இருக்குது. என்ன மெத்தடு அப்படி என்னடா மெத்தடு, இப்போ அதை போட்டோன்னா 30 40 நிமிஷம் 50 நிமிஷம், ஏன்னா அது வந்து மெயின் கான்செப்ட். இது வந்து ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகிறத மட்டும் வச்சு பண்ணிட்டீங்க. ரிவர்சல் பிரேக் அவுட் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது இதை விட பவர்ஃபுல்லாக இருக்கும். அதை நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்ப்போம். ஒருவேளை இந்த வீடியோ நல்லபடியாக போச்சு அப்படின்னா மட்டும் நான் அந்த வீடியோ மேக் பண்ணுறேன் அப்படிங்கிறதுமே நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஓப்பன் ரேஞ்ச் கேட்டாங்க, அதனால் அதை போட்டுட்டேன். ஸோ அந்த ரிவர்சல் பிரேக் அவுட் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ நான் இவ்வளோ நாள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு நான் கேட்கல. ஆனால் பட் இருந்தாலும் நான் எதுக்கு கேட்குறேன் அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ நான் 500 சப்ஸ்கிரைபர் எடுத்ததுக்கப்புறம் தான் வந்து நான் ஸ்ட்ராட்டஜி ரிவீல் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதுக்கு எனக்கு நேற்று ஒருத்தர் சொன்னார், நண்பர் தான் ஓகேங்களா. இதுமாதிரி எனக்கு ஒரு 10-12 பேர் வந்து இப்போ வரைக்கும் நீங்கள் எப்போ 500 சப்ஸ்கிரைபர் எடுக்க போகிறீங்க, நாங்கள் எப்போ ட்ரேடிங்கை கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தேவைப்படுது. பட் இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தைகள்லாம் எனக்கு வரும்போது எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்கள். ஸோ அது வந்துச்சு அப்படின்னா ஒன்லி சப்ஸ்கிரைபர் மூடை போட்டு இன்னும் நான் நிறையா இதை விட பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜியை வந்து சப்ஸ்கிரைபர் மூடுக்கு வந்து நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறதுமே வந்து மெம்பர்ஸ் கிடையாது, சப்ஸ்கிரைபர் மூடு இருக்குங்களா, ஃப்ரீயாக தான் கொடுக்குறேன் அப்படிங்கிறதையுமே நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சு, ஒருவேளை இந்த மெத்தடில் வந்து டவுட் இருந்துச்சு, இல்லை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், அப்படி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ரொம்ப நன்றி. இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு மார்க்கெட்டில் சந்திக்கலாம். எக்ஸ்பைரி பார்க்கலாம்.